ரொம்பவுமே ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறாங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி செவப்பு அவல் எடுத்துருக்காங்க. நல்லா கழுவி வச்சுருக்காங்க. அதனால் உதிர்த்து விட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெள்ளை அவலில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. 1/2 லெமனை புழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.